நீ பிறந்துக்கிற முகர் இருக்கிற தாங்கிட்டு வெந்த கொண்டு பிறந்த மாதிரி யாமோரி என்னடி ஆமா எப்படி தன்னா தனிமையில பல வண்ணம் செல்லு செல்லும் செல்லு செல்லும் வாழ தண்டாட்டம் வெள்ளரி பிஞ்சாட்டம் ஒடிச்சு மடியில் கட்டுற மாதிரி இருக்கிறியா உனி பேர் என்ன என் பேரா என் பேர் இல்லாத என்ன பேரு என் பேர் என்ன தெரியுமா கரியன் கரிப்பா என்ன கறிவாப்பா அப்பெல்லாம் விட்ட ஒத்துக்க மாட்டேன் நல்லா சிரிச்சு கலை பேசி அவ்வளோ தூரத்துல கறிக்கடை வச்சிருப்பேன் அப்படியா ஆமா என்ன சொல்ற ஆமா அப்படி இன்னைக்கு அப்படிதான் பின்னாடி அப்படி இருந்தாங்க அப்புறம் அவ்வளவு தூரம் கறிக்கடை வச்சிருப்பேன் என்ன பார்த்து கூப்பிடுற மாதிரி இருந்தால் எப்படி கூப்பிடுவேன் ஏட்டாடே கறிக்காரா வருவா எப்படி கூப்பிடுறது முண்டா ஐயோ அந்த அந்த கறிக்கு முன்னாடி நல்லா பெரிய ஓப் போட்டு கூப்பிடு ஓ கரியா நீ வரியா தெரியுமா என்ன நினைச்சுக்கிட்டேன் நான் பாட்டு யார் மாதிரி பாடுவோம் தெரியுமா நசுக்கு போய் நாளைக்கு ஓயாள் போட்டல நல்ல ஒரு சினிமா போட்டு பாடுற கிரிபிள்ளி போட்டோம் எங்க ஆயாளுக்கு நசுக்கு வந்து அந்த ஆட்டோ போய் மதுரை வச்சுக்கிட்டு ஆயா சமாளிக்கிறது நாதேரி பையனை பொம்மக்கா வச்சு தெரியுமா தெரியாதா சினிமா பாட்டு தெரியுமா பாடுறா எப்படி பாடுற பாரு பாடு பார்க்கலாம் முதல் பாட்டு இவ்வளவு நீ பாடுறேன் லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பெண்ணே லூசு பையன் லூசா சுத்துறா காதல் பாராதா காதல் பாராதா என்ன உன்ன உனக்கு காதல் பாராதா லூசு பெண்ணே லூசு மொத்தமா எட்டு வாங்க ரெண்டு குண்டு காணப்பட்டு எவ்வளோ பத்த பையனை ஜந்தூர்ரா நீ ஆள முகரை பாரு தார் ஓட்ட முகரை வச்சுக்கிட்டு இந்த பாட்டு படிக்கல என்ன பாட்டு பாட்டு தெரியுது நீ எத்தனை புது பாட்டு இருக்கு நானே இருப்பேன் கண்டோட போய் தேவட இருப்பியா என்ன வாயில வறுத்து வச்சு கேட்டேன் புது பாட்டு எப்படியோ அந்த காமெடி சமாளிக்கிறாங்க எல்லாம் இந்த பாட்டு பாடலாமா என்னது இந்த பாட்டு பழைய பாட்டு மலர் பாடுத்தே பந்தல்காரன் பாட்டு வேணான்ட்டு இந்த பாட்டு கூட வேண்டாயா வேண்டாம் அத்திப்பழ ஜகப்பா யா அத்த மக ஜகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு ஜெய வந்தாலும் உன்னை கண்டு ஜகப்பா அத்திப்பழ ஜகப்பா யா அத்த மக ஜகப்பா ஒரு வெள்ளக்கார பொண்ணு ஜெய வந்தாலும் உன்னை கண்டு ஜகப்பா ஜவகொட வெண்ணிலவே 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 அத்திப்பழ ஜகப்பா இல்லை அத்த பொண்ணு ஜகப்பா கண்டவுடு போடுறதுயா எத்தனை படம் இருக்குது எத்தனை தேவையா பையா அது என்னடி ரக்கம்மா பல்லால் ஏமா பொட்டிக்காரனுக்கு ஒரு பாட்டு வச்சுக்கிறேன் பொட்டிக்காரனுக்கு வேண்டாடா ஒரு ரெண்டு பாட்டுமா ஓ அப்பா 16 நிறையாத மங்கை அப்புறம் 16 நிறையாத மங்கை அப்புறம் இதனை வசமூட்டும் பொட்டிக்காரன் தேட புண்டை அது காட்டில் தலைகிறது கம்புதான் அது காட்டில் தலைகிறது
எத்தனை பேர் பெரியவங்க உட்கார்ந்து இருக்கிற மேல தேவடியா பையா என்னுடைய தொழில் அம்மா பாட்டு பாடாது இன்னைக்கு கம்மி பல்ல கட்டி கையில கொடுத்துருவோம் நாளைக்கு பேசிக்கிறேன் புரிச்சிரா இருக்க தங்களோ கண்ணீர்கள் கண்ணீர்கள் அஞ்சோ பஞ்சு மணி காணிகளை கட்டுவார்கள் அபாண்ட மன அச்சித்து ஆசைன்னு மணி எடுத்து ஓசைன்னு போஸ் செய்து இந்த கூடி இருக்கும் பெரியவருடைய திருவடி திருநாமங்களை என் திறமையில் கொண்டே அது மட்டுமல்ல என் ஆடப்பர் அப்பமார்களும் என் அருமையான தாய்மகளும் என் மாமன் மைத்திரனும் என் அண்ணன் தம்பி மகளும் அம்மா வேண்டாம் வந்தது கொஞ்சம் பிடிப்ப மச்சவடி விலகி அச்சமில்லாத ரூபி என் பீரோ காந்தாமணி தாசி என்னம்மா உன்னது பெயர் காண்டேரிதா நாசமா போனவனே காந்தாமணி தாசி ஏம்மா உனது பேரு காந்தாமணி தாசின்னு சொல்றியே நீ எந்த நாட்டை ஆண்டு வருகிறாய் உனக்கு மூளை இருக்குது எனக்கு ரவ் உண்டு வச்சுக்கிறாயா மூலா பிஞ்சூர் மாதம் நாட்டம்
கெட்ட வார்த்தை பிடிக்காத அவர் கண்ணாடிக்க தெரியுமில்ல அவரெல்லாம் வந்ததுமே சொல்லிட்டாரு என்னன்னு முட்டை அடிச்சு நவுட்டாரு ஆமாம்மா நான் ஆண்டு வரக்கூடிய அண்ணகரோ நான் ஆண்டு வரக்கூடிய சாம்ராஜ்யமோ கலிங்க தேசத்தில் ஒரு பகுதியை வந்து கொண்டு வருகிறோம் கலிங்க தேசம் உண்மைதான் கலிங்க தேசத்தில் ஒரு பகுதி வந்து கொண்டு வந்தால் ஆமா என்ன கலிங்க தேசத்திலேயே ஒரு பகுதி வாழ்ந்து வருகிறாய் ஆமா அப்படி ஒரு பகுதியில் வாழ்ந்து வந்தாலும் 10 மாதம் ஒண்ணு 2 மாதம் பெற்று என்னை பெற்றெடுத்த அன்னை பிதாயா யாருமா அழிஞ்சு போயிடும் பொம்மக்கா போகுது இல்ல ஏடா உனக்கு பொண்டாடிக்கிறாளா இருக்குதா எப்படி அப்பையா இருந்தா ஐஸ்காரனை கூட்டிட்டு போயிட்டா சமாளிக்கிறாப்பா ஏறி வேலைக்கு வந்தோம் அம்மா ஓய் ஓய் ராஜா 10 மாதம் ஒண்ணு 2 மாதம் பெற்று என் தாயை சிந்தாமணி தாசி தாய் சிந்தாமணி தாசி என் தந்தை மகத மன்னன் ஏமா மகித மன்னனுக்கும் சிந்தாமணி தாசிக்கும் எத்தனை பேர் பிறந்தீங்க நாங்கள் மூவர்கள் யார் யார் காந்தாமணி முத்துமணி சிந்தாமணி முத்துமணி நாங்கள் மூவர்கள் பிறந்தனால தங்கம் தங்கம் ஓய் பால் மண்ண மாற முன்னமே இவருக்கு என்ன நடந்து தெரியுமா அதை நினைத்தால் ஒரு மனம் சொல்லிட்டு சொல்லுகிறது ஒரு மனம் வேண்டாம் என்று சொல்லுகிறது அதை நினைத்தால் என் நெஞ்சமோ அனுருட்டம் வெளிவா வருகிறது அப்பா ஏங்க அம்மா பேரு சொல்லிவிட்ட ஒரு பொட்டப்பள்ளி நீ பிறந்தல்ல அப்பெல்லாம் நீ எப்படி பிறந்திருப்ப அப்ப யாரு என் தந்தை மகத மன்னன் சொத்து சுகம் இருந்தும் காசு பணம் இருந்தும் இந்த பாவி சண்டாளிக்கு என்ன குறை தெரியுமா என்னம்மா குறை என்ன கொக்கு
சேர்த்து புடுங்குறான். இதுக்கு பேர் தான் மயிர் புடுங்குறதா? அம்மா படியாரா ஓய் நான் புடுவாயா வேண்டாமா நான் கேட்க மாட்டியா 10 மாதம் முன்னாள் சுமந்து பெற்ற என் தாயாராகிய சிந்தாமணி தாசி இருந்தும் நாங்கள் பால்மனம் மாற முன்னமே என் தந்தையாகப்பட்ட மகத மன்னன் எங்களை விட்டு விட்டு மாண்டு மடிந்து விட்டாரடி. அன்று முதல் இன்றைய வரைக்கும் சரி தந்தைக்கு தந்தையாகவும் தாய்க்கு தாயாகவும் சரி என் தாயாராகிய சிந்தாமணி தாசனை வாழ்த்தி கொண்டு ஏமா சிந்தாமணி தாசியும் நீ வளர்த்துட்டு வரா உங்க அப்பா யாரா இருக்கும்? மகத மன்னன். மகத மன்னன் அழுவாதா இருக்குது. நீ அழுது கொஞ்சம் கடிக்கிறதும் என் விதிப்பை இப்படிதான் விளையாடி கொண்டிருக்கிறது. அம்மா இருந்தாலும் இப்படி இருந்தாலும் உனக்கு என்ன தொழில்? இதை கேக்குறேன். எப்படி தன்னந்தன்மையில் இருக்கிறீங்களே, தகப்பன் இல்லாம ஆமா தாயோடு இருக்கிறீங்களே, ஒரு ஆம்பளையே இல்லையே, ஒரு பொட்ட பொம்பளைங்க, உங்களுக்கு என்ன வேலை என்ன வேலை அப்படின்னு கேக்குறேன். ஆமா நாங்க செய்யற வேலை யாரும் செய்யவும் முடியாது. நாங்க செய்யற வேலை செஞ்சா இந்த பஞ்சுகாலிட்டு இருக்கிற பொம்பளைங்க எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். ஏமா இன்னொரு டைம் சொல்லு. நாங்க செய்யற வேலை யாரும் செய்யவும் முடியாது. நாங்க செய்யற வேலை செஞ்சா இந்த பஞ்சுகாலி வீட்டில் இருக்கிற குடும்பம் எவ்வளவு முன்னேற்றம் அடைஞ்சிடலாம். என்ன சொல்ற? ஆமாடி. அப்படியேப்பட்ட வேலையா? அப்படியேப்பட்ட வேலை? என்ன வேலை? என்னமா வேலை? என்ன வேலை? என்ன வேலையா இருக்கும்? ஒரு கலெக்டர் இருக்குமா? கலெக்டர் என்ன ஒரு 1 லட்சம் சம்பளம் இருக்குமா? அவ்வளவுதான் இருக்கும். அவ்வளவுதான். ஒரு டாக்டருக்கு ஒரு 50,000 சம்பளம் இருக்கும். ஒரு கவர்மெண்ட் டீச்சருக்கு 27,000 சம்பளம். ஒருவேளை இப்படியே இருக்குமா? எப்படி? பொம்பளை முனிசிப்பா இருப்பியா? பொம்பளை முடிச்சப்போ 1 லட்சம் சம்பளம் இருக்குமா? ஒரு வக்கீலுக்கு அவ்வளவு தாண்டி வரும். ஒரு போலீஸ் அதுக்கு அவ்வளவுதான் வரும். அப்படியே வேலை என்ன வேலை? அப்படி கேளு. நாங்க செய்யற வேலை யாரும் செய்ய முடியாது. நாங்க செய்யற வேலை செஞ்சா இந்த பஞ்சுகாலி இருக்கிற பொம்பளை எவ்வளவு முன்னேற்றம். ஆயா வேலை பழவிக்காங்க எல்லாம் நாளைக்கு பெரிய ஆளை போயிருவீங்க. என்ன வேலை? பெரிய ஆள் ஆவறீங்க, எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் கந்து கொடுக்குறீங்க காசு. அப்படி சொல்றியே, அது என்ன வேலை? என்ன வேலை? அப்படியே கண்ணாடி தேய்க்காதே வாங்க. காலையில் இருந்தவுடன் நந்தவன குளக்கரைக்கு சென்று சில தானபாளையம் முடித்து நாங்கள் கும்பிடும் குழந்தை வெட்டிய நியமன செய்து கண்ணடிச்சு காட்சி வாங்கும் காட்சி தொழில் செய்து வருகிறோம். ஏமா கண்ணடிச்சா காசு கொடுப்பாங்களா? நானும் தான் அடிப்பேன் கண்ணை. எப்படி? கண்ணடி தெரியுமா? என்னது? இப்படி இல்லை, உனக்கு கண்ணடி தெரியுமா?
கண்ணடிக்க தெரியுமா ஒரு தடவை அடிப்பாங்களா? என்ன மாதிரி கண்ணு ஆரே அடிக்க முடியாது. அடிக்கடி கண்ணடிச்சு கேட்டா எப்படியா பையனா? அப்படி கண்ணடிச்சா கண்ணு தானே போவா? இப்படி இல்லை. இந்த தாசி பெண்களுக்கு 62 சாடு இருக்குது. ஏமா என்ன தாசி பெண்களுக்கு 62 சாடை இருந்தது. ஒரு 4 சாடை காட்டு. 62 சாடையில ஒரு 4 சாடை சொல்லி காமிக்குமா? காட்டு. அப்படி இல்லை. முதல் முறையாக கண்ணடிக்கணும். எப்படி எப்படி? நானும் அடிச்சு பார்க்கட்டுமா? அடிப்பாங்களா? இல்ல அடிக்கிறேன். அப்படி இருந்தா தேவையா பார்த்த பையா என்ன பண்றா? ஏய் முன்னாடி போருமா. இது முதல் சாடை. முதல் சாடை. இரண்டாவது சாடை ஏற்கனவே ஒரு பொண்டாயம் அரமன் இருக்கிறான். வீட்டுல இருக்கிறான். இன்னொருத்த வந்துடுறான். அவனை சமாளிக்கிறது எப்படி? எப்படி இப்ப ஒட்டிக்காரனே வீட்டுல இருக்கிறான். ஆமா பொட்டிக்காரன் போய் கேட்கணும் தேவையா பையா? சரி ஒண்ணும் இல்லப்பா. இந்த ஊருக்காரில் அந்த அண்ணன் வீட்டுல இருக்கிற அப்படின்னு வச்சுக்க. இன்னொரு ஆள் வந்துடுறா அப்படி. ஆமா அப்ப எப்படி அந்த ஆளை சமாளிப்பேன்? அப்படி கேளு. ஒருத்தர் ஏற்கனவே அரமன் இருக்கிறான். இன்னொருத்த வந்துடுறான். அப்புறம் வந்துரு. அப்படி அர்த்தம் இல்லை தெரியுமா? ஓ வீட்டுல இருக்கிறாங்க அப்படி எப்படி அப்படி தேவடியெல்லாம் இருப்பா. இது இரண்டாவது சாடை. என்னை பஞ்சுகாலி இப்படி எடுக்கிறது வந்துக்கிறான். இரண்டாவது சாடை. மூன்றாவது சாடை இங்க வேண்டாம். அந்த ஆண்டவா பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துரு. பஸ் ஸ்டாண்ட் பக்கம். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? பஸ் கடையில் பண்ணலாம். அப்படி அர்த்தம் என்ன தெரியுமா? எப்படின்னா இது பொழப்பு. இது மூன்றாவது சாடை. ஆயா யாரு கத்துக்காருங்க ஆயா. இது மூன்றாவது சாடை. கத்துக்கிட்டா உங்க வீட்டுக்காரங்க வீட்டுல வச்சுக்க மாட்டாங்க. நான்காவது சாடை. பணம் இருக்குதா இல்லையா? காசுக்குதா இல்லையா? எப்படி கண்டுபிடிக்கிறது? எப்படி தெரிஞ்சுக்கிறது? மாறி இது நான்காவது சாடை. நாலாவது. இந்த 62 சாடை சொல்லி கொடுத்தனா பொண்டாட்டி வீட்டுல சோறு போட மாட்டான். என் பொண்டாட்டி பிய போட மாட்டேங்கிறா. அதனால அம்மா நான் சாப்பிட்டே 3 நாள் 6 பொழுது அந்தடி. ஆமாடி ஆமா பந்தலுக்காரரு பணதார மனதாரன் கூட்டி சும்மா நொட்டி விட்டு பணமா கொடுத்து ஒண்ணு கொடுக்கும். சோறு போடுறது சோறு போட சொல்லி கூட்டிட்டு போய் அதனால அம்மா ஏதோ நாட்டை தேடி போகணும். 10 ரூபா சம்பாதிக்கணும். அதுக்காக எனக்காக ஒரு சின்ன உதவி செய்யுது. என்னம்மா? என் தாயை நான் பார்க்க போகணும். முதல்ல என் தாயை சந்தித்தா அதுக்கு தகுந்த விடுமுறை கிடைக்கும். ஏதோ நாட்டை தேடி போனா நல்லா பணங்கள் பார்த்து பந்தல்கார மாதிரி ஒரே முத்தனா சரி. எப்படி டோல் கட்டிட்டு போய் நின்னுக்கிறது. அது மட்டும் இல்ல நம்மளுக்காக சரி என்ன நம்மளுக்காக அரும்பாடு பட்டு கரும்பாலைக்கு அடுத்தது வெள்ளாளப்பட்டி சேர்ந்த அண்ணா யூடியூப் சேனல் செல்வன் அவர்கள் ஆமா நம்ம கலையை துவக்கி வைக்கணும், நம்மள வளர்ச்சி அடையணும் அப்படி என்று நம்மளுக்காக அரும்பாடு பட்டு வந்திருக்கிறார். அவர் குடும்பமும் வாழையடி வாழையாக நோயற்ற வாழ்வும் குறைவற்றி செல்லுமாக வெங்கடாசலபதி சன்னதி கோவர் எப்படி வளர்ந்து வருகிறதோ அவங்க குடும்ப ராமரி பிரார்த்தி வணக்கம். என் தாயை நான் பார்க்க போகிறதாலும் எனக்கா ஒரு சின்ன உதவி செய்யும். என்னம்மா? என் தங்கை முத்துமணி அரமல் இருக்கிறான். யாரு? முத்துமணி. உன் பேரு காந்தாமணி, அவ பேரு முத்துமணி. பொம்மக்க வச்சு திருட்டு முட்டை உங்க அம்மா பேரு கரெக்டா போகுது. அதனால அக்காளாகிய சிந்தாமணி தாசி அழைத்தார் என்று என்ன காந்தாமணி தாசி அழைத்தார் என்று என் தங்கையாகிய முத்துமணி சீக்கிரம் அழைத்து கொண்டு நாங்க 2 பேரும் தாயை பார்க்க போனோம். புரியுதா? போன ஒட்டி போகிறியா? ஆமா.